சரி சித்தி, அதுக்காக நம்ம ஏன் ஏற்கனவே நிறைய தடங்கள் ஆயிட்டு இருக்கு, நிறுத்த வேணாம் சித்தி. அது அவங்க சார்பாக தான் அழகப்பா மாப்பிள்ள இருக்காரு, அவர் தாய்மாமன் தானே சித்தி. நாம் ஆரம்பிச்சிடும் சித்தி. சித்தி பண்ணிடலாம் சித்தி. நல்ல நேரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடங்கள் ஆயிடும் சித்தி. இங்க பாரு முத்தரசு, மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா உயிரோட தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு நாம நிச்சயதார்த்தம் பண்றது அவ்வளவு சரியா இருக்காதுப்பா. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க வந்து நின்று யார் கிட்ட நிச்சயதார்த்தம் பண்ணீங்க அது இதுன்னு ஏதாவது பேசினா யார் பதில் சொல்றது? இல்ல எங்க பையனை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ஸ்வேதாவோட வாழ்க்கை தானே கடைசியில பிரச்சனையாகும். இவ்வளவு நேரம் பொறுத்தது பொறுத்தோம், இன்னும் கொஞ்ச நேரம் தானப்பா. அவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாமே. சின்ன சிக்கல் தானே நினைச்சு பண்ண போக அது பெரிய சிக்கல் ஆயிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. சரி சித்தி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். அழகப்பா மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? இதான் இங்க இருக்கேன் மாப்பிள்ள. ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு பாருங்க. சரி மாப்பிள்ள, இதை பேசிட்டு வந்துடுறேன் கார்த்தி. சரி மாமா. என்னக்கா இது இப்படி பிரச்சனை வந்துருச்சு? இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கும்? அவங்க வந்தாலும் பிரச்சனை தானே. இங்க இருக்கிறது அவங்க பையன் இல்ல, கிருஷ்ண மாமான்ற உண்மை தெரிஞ்சிருமே. என்ன பண்றது? என்ன ரஞ்சிதா, எதுக்காக அந்த அழகப்பு கூப்பிட்டான்னு என்னையும் சேர்த்து இழுத்து அடிக்கிற? ஏங்க, இவ்ளோ நாள் கூப்பிடாதவன் இப்ப கூப்பிட்டு இருக்கான். ஏதோ விசேஷம், இன்ப அதிர்ச்சி அது இதுங்கிறான். அதனால தானே உங்களையும் கூட்டிட்டு போறேன். நீ பேசாம இருக்க மாட்ட? அவன் கூப்பிட்டான்னு போய் அவமானப்பட்டு வர சொல்றியா? ஏங்க, நம்ம அழகப்பன் தாங்க கூப்பிடுறான். பேசு. ஹலோ அக்கா, எங்கக்கா இருக்க? வந்துட்டு தாண்டா இருக்கோம், பக்கத்துல வந்துட்டோம். இவன் ஒருத்த திடீர்னு பாசம் பொங்கிட்டு வந்துரும். ஐயோ அக்கா, சீக்கிரம் வாக்கா, தட்டு மாத்தணும், எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. என்னது தட்டு மாத்தணுமா? ஐயோ வாக்கா, நேர்ல சொல்றேன். வச்சிடுறேன். என்னங்க, இவன் ஏதோ இன்ப அதிர்ச்சி உடனே கிளம்பி வாங்கன்னா இப்ப என்னடனா தட்டு மாத்தணும் அது இதுங்கிறான். என்னன்னு தெரியலையே. என்ன ரஞ்சிதம், உன் தம்பியை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் எந்த தட்டை பத்தி பேசுவான்னு? அவன் எப்பவுமே சாப்பாட்டு தட்டை பத்தி தான் பேசுவான். ஆனா அதை எங்க மாத்தணுங்கிறான்? தட்டு மாத்துறதுன்னா யாருக்கா இருக்கும்? ஐயோ மாமா, உனக்கு அறிவு இருக்கா? ஏண்டா ஒரு தாய் மாமாங்கிற மரியாதை இல்லாம இப்படி பேசுற? நான் இப்ப என்ன சொன்னேன்? உங்க அப்பா அம்மா வந்துருவாங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்ன திட்டுற? யோ சோத்து மூட்டை, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. அப்பா அம்மா இங்க வந்தா தட்டை மாத்த முடியாதியா? நிச்சயதார்த்தம் ஒரேடியா ஊத்தி மூடிரும். டேய், என்னடா சொல்ற? விளக்கமா சொல்லணுமா உனக்கு? நீ எனக்கு தாய் மாமனும் இல்ல, வரப்போறவங்க என் அப்பா அம்மாவும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கோகுலும் இல்ல. டேய், என்னடா சொல்ற நீ? நீ யாரு? நான் கிருஷ்ணன். வந்த அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேனையா, நீதான் மூக்கு சரியில்லை முழு சரியில்லைன்னு கோகுலை விட்டு என்ன கூப்பிட்டு வந்துட்டேன். ஐயோ, அப்போ நாம அங்க பார்த்தோமே, அவன் தான் நிஜமான கோகுலா? அதத்தானையா நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். டாய், ஆள் மாறாட்டமா பண்ற? ஆள் மாறாட்டம்? கையெடு. யாரா நீ? சொல்ற? யோ கையடியா, அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். மரியாதை இல்லாம. நான் தான் சொல்றேன்ல, நான் கிருஷ்ணன், நான் வெண்லாவோட தாய் மாமன். டேய், என்னடா ஆளாளுக்கு தாய் மாமன் தாய் மாமன் சொல்றீங்க? இந்த பாருங்க,
வெண்ணிலாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் பண்ண விஷயம் இது. இதை யாராவது கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கணும்னு நினைச்சாங்க, அவங்கள பொலி போட்டு போயிட்டே இருப்பேன் நான். நீ சொல்றதுல எனக்கும் உடன்பாடு இருக்கு. ஆனா வெண்ணிலா வாழ்க்கை சரியா இருப்போ என் வாழ்க்கை சிக்கலா இருப்போ இருக்கேடா. டாய், என்ன நடக்குதுன்னு தெளிவா சொல்றா. ஓ, பெரிய சிக்கல் சண்முக சுந்தரம் இவரு. சொன்ன உடனே அடுத்த செகண்ட்ல பிரச்சனையை கிளியர் பண்ணிடுவார். தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா நீ சொல்றது இப்ப கேட்டு. நீ சொல்றதெல்லாம் நடந்தா நல்லதா இருக்கும். ஆனா அது நடந்ததுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமேடா. ஐயோ, தேவையில்லாம நான் முட்டாளாக விரும்பல. நான் இப்பவே போய் உண்மையை சொல்லி தட்டு மாத்திரத்தை நிறுத்துறேன். இப்ப போய் தட்டு மாத்திரத்தை நிறுத்தின உன் சோத்துல மண்ணுதான் உழுகும். பார்த்து டேய், நீ என்னடா சொல்ற? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன இந்த வீட்டுக்கு உங்க அக்கா பையன்னு கூப்பிட்டு வந்தது நீங்க தான். எல்லாருக்கும் என் அக்கா பையன் அக்கா பையன் அக்கா பையன்னு அறிமுகப்படுத்தி வச்சதும் நீங்க தான். இப்ப திடீர்னு இப்படி நீங்க போய் சொன்னீங்கன்னா நான் போய் என்ன சொல்லுவேன்னு தெரியுமா? இவர் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக போய் சொல்றாரு, இவர் தான் என்ன காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து நடிக்க சொன்னாருன்னு சொல்லிடுவேன். ஐயோ டேய், என்னடா போய்க்கு மேல போய் சொல்லிட்டு இருக்க ராஸ்கல். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுல கால் மேல கால் போட்டு நிம்மதியா உட்காந்து சாப்பிடணுமா, இல்ல வீடு வீடா போயிட்டு அம்மா தாயேன்னு தட்டு எந்தணுமான்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கேவலமா இருக்குடா. இருக்கும், அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுப்போம். நீங்க என்ன காட்டி கொடுக்க கூடாது, அதே மாதிரி நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஐயோ, நீங்க இந்த வீட்டுல எப்படி மாப்பிள்ளையா இருக்கீங்களோ அதே மாதிரி ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டு நான் இந்த வீட்டுல மாப்பிள்ளையா இருந்துட்டு போறேன். ஐயோ, என் அக்கா மாமா வேற வர சொல்லிட்டேனே, நான் இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுங்க, மறுபடியும் ஃபோன் பண்ணி வர வேண்டாம், அப்படியே வந்த வழியே திரும்பி போயிடுங்கன்னு சொல்லிடுங்க. ஐயோ, இங்க ஏதாவது சொல்லி நம்ம சமாளிச்சுக்கோ. ஐயோ, ஆளாளுக்கு என் தலையை உருட்டுறீங்களே, என்ன பண்ணுவேன்? சரி, ஏதாவது பேசி சமாளிக்கிறேன். ஃபோன் பண்ணுங்க. ஐயோ, வெண்ணிலா, நம்ம என்ன நினைச்சு வந்தோமோ அதை உன் கிருஷ்ண மாமாவே பண்ணிட்டாரு. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ வெண்ணிலா. இனி எந்த தடையும் இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நடந்துரும். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது. அத்தை, எப்படி அத்தை? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கிறுக்கு பையன் கிருஷ்ணனோட அப்பா அம்மா வந்தா நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிடுமே. ஸ்வேதா, உனக்கு இன்னும் என்னை பத்தி புரியவே இல்லை. ஒரு விஷயம் தப்பா நடந்தா நான் 9 விஷயத்தை யோசிப்பேன். கிருஷ்ணனோட அப்பா அம்மா வரல, அதனால தட்ட மாத்தலைங்கிறது சின்ன சாக்குதான். ஆனா கிடைச்ச கேப்ல விஸ்வநாதன் நம்பூதிரிக்கு போனை பண்ணி உடனே கிளம்பி வர சொல்லிட்டேன். சூப்பர் அத்தை, இது சூப்பர் ஐடியா. இப்போ விஸ்வநாதன் நம்பூதிரி வந்துகிட்டு இருக்காரு. அவரு தன்னோட மொத்த வித்தையும் பயன்படுத்தி நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. முன்ன காட்டிலும் ரொம்ப பெரிய பலத்தோடு திரும்பி வந்திருக்காரு. அந்த பலம் நமக்கு உறுதுணையா இருக்கும், இந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்கும். அத்தைனா அத்தைதான். இப்ப கூட எனக்கு பதட்டம் போகவே இல்லை அத்தை. விஸ்வநாதன் நம்பூதிரி வரதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்கன்னா நாம என்ன பண்றது? அதை நினைச்சு மனசு கிடந்து அல்லாடுது. தயவு செஞ்சு மறுபடியும் அவருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்களேன். அங்கதான் வந்துட்டு இருக்குதுமா. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாமா. புரியுது, கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். தம்பி, சொல்லுங்க சாமி. ഇവിടുന്ന് പോവാൻ ഇന്ന് എവിടെ നേരം ആവും? ഒരു 5 നിമിഷം ആകും സാമി. இன்னும் 5 மினிட்ல ഞാൻ അവിടെ എത്തും. നേരെ അവിടേക്ക് താൻ വരെ. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நிக்க போறது உறுதி. அம்மா, அதோட எந்த மந்திர சக்தியால இன்னொரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன்.
അത് മാത്രല്ല അമ്മ, ഈ നിശ്ചയദാർത്ഥத்துக்கு എത്ര തട വന്നാലും തുടർന്ന് നടக்கிறதுக்கான അത്ര വേലയും ആ വെണ്ണിലാதான் മறைமுகமா பண்ணிக்கிட்டு இருக்கு. അവിടേക്ക് ഞാൻ വരും, ആ ചിത്രാവിനെ അടക്കും. അതുമാത്രമല്ല, വെണ്ണിലാവിനെ പിടിച്ചു തരും. ആ ഭഗവതി അമ്മന്റെ മേലെ ആണയിട്ട് சொல்றேன், ഞാൻ പറഞ്ഞത് നടക്കും. ரொம்ப சந்தோஷம். இப்பதான் என் வயித்துல பால் தேனி எல்லாத்தையும் ஒன்னா வாத்த மாதிரி பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. ഞാൻ വരാം. ഫോണ് വെക്കട്ടെ. பாத்தீங்களா அத்தை, நான் சந்தேகப்பட்டது மொத்தமும் சரிதான் அத்தை. அந்த வெண்ணிலாவை மட்டும் பிடிச்சி என் கையில தரட்டும். அதுக்கப்புறம் ஐயோ ஏண்டா உயிரோட ஸ்வேதா கையில சிக்கணும்னு அவ வாழ்க்கை பூரா வருத்தப்படணும். அவளை உயிரோடவே சாகடிச்சு காட்டுறேன். கண்டிப்பா அவளை ஒரு வழி பண்றேன். வாடா வா. அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு பாத்தியா? அது அவளுக்கே புரியும். ஏடா வண்டி அடிச்சு வரட்டு. அவள் എന്റെ കയ്യില് ചിക്കിയാ ഞാൻ അവളെ ചവിട്ടി കളയും. അടിച്ചു ഓട്ട. கையெடுக்க, இல்லைங்கள் நின்ன அழிச்சிடுவேன். ஏய், அடங்க மாட்டியாடா? நீ அடங்க மாட்டியா? உன்னை அடிச்சு துவைச்சதெல்லாம் ஞாபகம் இல்லையா? இன்னும் சாட்டாடி வேணுமா? நாள் பொழுதுன்னு பார்க்காம 48 நாள் கொஞ்சம் கூட கண் தூங்காம விரதம் இருந்து பூஜை பண்ணி என் பலத்தை பெருக்கிட்டு வந்திருக்கேன். நீ நினைச்சு கூட பார்க்க முடியாதபடி பலசாலியா மிகப்பெரிய சக்தியா நான் வந்திருக்கேன். நின்ன அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணி உலகத்தை விட்டு அனுப்பாம நான் ஓய மாட்டேன். நின்ன நின்ன விட மாட்டேன்.
அத்தனை தைரியம் இருந்தா எம்எல்ஏ கை வச்சிருப்ப. இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு.